ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரோகிணி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மனோஜ் வராரு. அண்ணாமலை தூங்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை எழுப்புறாரு. என்னப்பா இங்கேயே படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாப்பா, ஃபோன் பார்த்துட்டு இங்கேயே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீ எங்கேப்பா போன அப்படின்னதும், நான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போனேன் அப்படின்னு சொன்னதும், சரி என்னாச்சு வேலை அப்படின்னதும், இல்லை எனக்கு வேலை கிடைக்கலன்னதும், ஏன்னதும் இந்த மாதிரி ஓவர் குவாலிஃபைடு, அதனால் வேலை கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு நான் தான் நிறைய டிகிரி படிச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீ 2-3 டிகிரி கம்மியாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னதும், நான் அதுக்கு எதுக்குப்பா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, முன்னாடிலாம் படிக்கலைன்னா வேலை கிடைக்காது, இப்போ ஓவராக படிச்சிருந்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கு தான்ப்பா நான் ஒரு இது பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா எங்கப்பான்னதும், இந்த மாதிரி உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் கூப்பிட்றாரு. அண்ணாமலை கூப்பிட்றாரு, விஜயான்ட்டு. இவங்க உடனே வராங்க. வந்ததும் அதுக்குள்ளே முத்து மீனாவும் வந்துடுறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வேற எங்கேயும் நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் இந்த கனடா வேலைக்கு தான் நான் போக போகிறேன், எனக்கு என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு அந்த மாதிரி வேலை, எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்ய வேண்டியது தானே அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, அது என்னன்னு உனக்கு தெரியுமா, முதல்ல தேவையில்லாத வேலையெல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் இந்த மாதிரி எனக்கு கனடா வேலை தான் நான் போகணும், அது அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி காசு வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, இவன் இவ்வளோ இதுவாக பேசுகிறான்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்கல் நாட்டுறான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி நான் நீங்கள் மனசு வச்சாக்கா எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னதும், நாங்கள் மனசு வைக்கிறோம்டா, ஆனால் எப்படி பணம் கிடைக்கும், வானத்துலேருந்து என்ன பணம் கொட்டவா செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கிடைக்கும், அம்மா மனசு வைக்கணும் அப்படின்னதும், என்ன மனசு வைக்கணும் அப்படின்னதும், இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை வச்சு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டதும் அப்படியே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தியா இவன் என்ன பிளானிங்கில் வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொன்னதும், ஏய் நீ சும்மா இருடா, நான் என் ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு டேய் நான் என்னடா சொல்கிறது, நீ உங்கள் அம்மாவை கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் கிட்ட அவர் போய் உட்காந்துட்டு, அம்மா உனக்கு தான் என் மேலே அக்கறை இருக்குது, பாருமா அவன் என்னை கிண்டல் பண்ணுறான் அப்பெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே 27 லட்சத்தை தூக்கின்னு ஓடிட்டேன், அதுவே கொடுக்க முடியல, இப்போ இது ஒரு 14 லட்சம் அப்படின்னாக்கா மொத்தம் எவ்வளோ ஆகுது மீனா அப்படின்னு சொன்ன, மொத்தம் 41 லட்சங்க அப்படின்னதும் முத்துல, ஐயோ 1/2 கோடிக்கு 1/2 கோடி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறான். இவன் அக்கௌண்ட் ஏறிட்டே போகுது, நீ உனக்கு 14 லட்சம் வாங்கி கொடுத்தாக்கா நீ அப்படியே ஓடி போயிடுவ, உன்னை நாங்கள் எங்கே தேடுறது அப்படின்னு முத்து கேட்குறாரு. இப்போ மனோஜ் அவங்க அம்மாவை தான் போயிட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாரு. அம்மா எனக்கு இது பண்ணி கொடு, டாப்அப் பண்ணி கொடு, ஏற்கனவே முத்துக்கு 5 லட்சம் வாங்கி கொடுத்தீங்களா, இந்த வீட்டோட வேல்யூ இப்போ இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னதும், அவர் ஃபஸ்ட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக பிபி ஏறிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணி வந்ததும் அப்போ கேட்குறாங்க, என்ன எல்லோரும் முக்கியமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கீங்க போல இருக்குது அப்படின்னதும், இவர் மீனா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கார் வீட்டை வச்சு அவருக்கு 14 லட்சம் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு சொன்னதுமே அவங்க இந்த மாதிரி பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இது மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், அவள் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா, அவங்க அம்மா கிட்டே கேட்க வேண்டியது தானே அப்படின்னதும், அப்போ வரும் பாருங்க விஜயாவுக்கு ஒரு கோவம், அப்பா சாமி, என்னது உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பிளாட்பாரத்தில் இருக்கணுமா, உனக்கு ஏற்கனவே இது பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கேயே எதனா ஒரு வேலையை
வேலையை பார்த்து நீ வந்துட்டு போகிற வழியை பாரு, உனக்காகலாம் வந்துட்டு கொடுக்க முடியாது, இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்துட்டு போனது, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, இந்த வீட்டில் வந்துட்டு நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நானாக வந்துட்டு எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு சொத்து தான் அப்படின்னதுமே அண்ணாமலையும் முத்துவும் அப்படியே ஆச்சரியமாயிடுறாங்க. என்னடா இது, விஜயாவா இது அப்படின்ட்டு. அப்புறம் முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாரு, நான் உண்மையிலேயே எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்களா, இது எனக்கு கில்லு அப்படின்றாங்க. அப்போ மீனா வந்து கில்றாங்க. அவர் வந்துட்டு எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் இவரும் வந்துட்டு அண்ணாமலையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தலையாட்டுறாரு, பரவாயில்ல கரெக்டாக தான் பேசுகிறா அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு, ஆனால் அவங்க அடிக்கிற மாதிரியே வந்துட்டு போகிறாங்க. உனக்காக நான் ஏன் கொடுக்கணும், உள்ளூர்லேயே ஒரு வேலையை பாரு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி அவர் தான் கேட்குறாருல, நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னதும், எனது நான் ஏன் கொடுக்கணும், நான் வந்து கொடுக்க முடியாது, உங்கள் அப்பா கிட்ட வாங்கி கொடு அப்படின்னதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பாவோட சுச்சுவேஷன் தான் இப்போ சரியில்லைல்ல அப்படின்னதும், ஏன் உங்கள் அப்பா வெளியில் வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடு, உங்களுக்காக கொடுத்துட்டு நான் போய் பிளாட்ஃபாரத்தில் படுக்கணுமா அப்படின்னு வந்துட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை என்ன சொல்லி, இப்போ தான் நீ கரெக்டான ஒரு அம்மாவை நடந்துக்கிற, இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு இதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவனை வந்துட்டு ஒரு வேலைக்கு போக சொல்லி சொல்லி நீ வளர்த்துருந்தீன்னா அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டான், அவன் வந்து எங்கன்னா ஒரு உள்ளூர்லேயே ஒரு வேலையை பார்த்து போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்கில் போய் உட்காந்துருக்காரு. பார்க்கில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. ஏற்கனவே இந்த பார்க் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார்ல, அவரை கூப்பிட்ருக்காரு. என்ன ஃப்ரெண்டு, நீங்கள் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னதும் இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னதும், இந்த மாதிரி எனக்கு கனடா வேலை கிடச்சிருக்கு அப்படின்னதும், அவனுக்கு தான் உங்கள் பொண்டாட்டி சைடில் வந்து பெரிய இதுவாச்சு அப்படின்றாரு. இல்லை அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றாரு. இல்லை உங்கள்கிட்ட பெரிய வீடு இருக்கே, அதை வச்சு நீங்கள் இது பண்ண வேண்டியதானே என்னதோ, அதுவும் கேட்டு பார்த்துட்டேன், அதுவும் கிடைக்கல அப்படின்னதும், அதுதான் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னதும், எதுக்கு என்னைய ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னதும், இல்லை ஃப்ரெண்டு உங்ககிட்ட தான் கேட்கலான்னு. எப்பா நான் வந்துட்டு அவ்வளோ பணம் வந்துச்சுன்னா வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு இந்தமாரி பார்க்காக தெரிஞ்சிட்ருக்கேன், என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, அதுவும் இல்லை வந்துட்டு அது பேர் என்ன, நீ வந்துட்டு 20,000த்துக்கே இந்த சென்னை ஃபுல்லாக என்னை தெரிய விட்டேன், 14 லட்சம் வாங்கி கொடுத்தேன்னு நினச்சிக்கோ, வந்துட்டு சந்திரமண்டலத்துக்கே போனாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா இருந்தால் அவங்கக்கிட்ட எனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னதும், என்கிட்டேருந்து வாங்குறவனுங்க தான் இருக்கானுங்க, எவனும் எனக்கு கொடுக்குறவனுங்களாம் கிடையாது, சரி அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை வந்து ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னதும் அவர் ஒரே ஹாப்பி ஆகிடுறாரு. யாருக்கிட்ட அப்படின்னதும், நீ வா ஒரு சாமியார்கிட்ட போகலாம் அப்படின்னதும், என்ன ப்ரோ சாமியார்கிட்டலாம் அவர்னா வாங்கி கொடுத்துருவாரா அப்படிலாம் வந்து சொன்னதும், நீ என் கூட உனக்கு பணம் வேணுமா வேணாவா, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு பிஜு வந்துட்டு கார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிஜு வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு கிராஸ் பண்ணுறத. ஸ்ருதி கிராஸ் பண்ணுறதை பார்த்ததுமே வந்துட்டு பிஜு என்ன பண்ணுறாரு, காரை எடுத்துகிட்டு முன்னாடி போய் அவங்கள அப்படியே ஓவர்டேக் பண்ணி நிறுத்துறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி வந்து அடிக்க வராங்க, அடிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ வந்து உன் புருஷன் வீட்டில் இல்லையாமே, நீ உன் அப்பா வீட்டில் இருக்கிறியாமே, நான் உன்னை குயில் மாதிரி பார்த்துருந்துருப்பேனே, நீ என்னை விட்டுட்டு அந்த ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போலாம் வந்துட்டு பேசுகிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவப்படுறாங்க, அது என்னுடைய பர்சனல் விஷயம், உனக்கு தேவையில்லாத அப்படிலாம் சொன்னதும், இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை நல்லா வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணியே விடுறாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக போராடுறாங்க. அப்போ வந்துட்டு பாவம் அவங்களால முடியல. அப்போ வந்துட்டு டக்குன்னு பார்த்தாக்கா ஒரு கார் ஒன்று வருது. பார்த்ததுமே பார்த்தா அவர் வந்து நம்ம முத்து தான் வராரு. முத்து வந்துட்டு பார்த்ததுமே வந்துட்டு கடகடன்னு இறங்கி ஓடியாந்து அவனை போட்டு சரியான அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து நிற்கிறார். சரியான அடி அடிக்கிறாரு. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், இவன் இந்த
மீனா வந்து உன்னை கல்லை தூக்கி அடிச்சால அவன் தானே உன் மேலே வந்துட்டு ஆசிட் அடிக்க வந்தானே அவன் தானே இவன் அப்படின்னதும் அவங்க வந்துட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. இவர் போட்டு செம்மடி அடிக்கிறாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் வருவியா இது பண்ணுவியா அப்படின்னு நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிலாம் வந்து கேட்குறாரு. உங்கள் அப்பா யாருன்னு உங்கள் அம்மாட்ட போய் கேளுடா அப்படிலாம் வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இன்னொரு தடவை வந்து நினச்சிக்கோ அவ்வளோதான் உன்னை அப்படிலாம் சொல்லிட்டு செம்மடி அடித்து அவனை காரில் ஏற்றி அமுச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஸ்ருதிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஏன் வந்து நீ வீட்டுக்கு வரல, என் தம்பி வந்து உன்னால் வந்து கஷ்டப்படுறான், நீங்கள் வந்து காதலிக்கும் போது நீங்கள் ஓடி போனீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே மிதிக்காத எங்கள் அப்பா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நீ உட்கார வச்ச, அதை கூட நாங்கள் மன்னிச்சிட்டோம். ஆனால் இப்போ ஏன் நீ வந்து அவனை வந்து தண்டிக்கிற, அவன் பாவம் வீட்டுக்கே வரல, நீ வரலன்னு சொல்லிட்டு உங்களுடைய காதல்லாம் கல்யாணத்தோடு முடிஞ்சிடுதா, இவ்வளோதானா, எனக்கும் மீனாவுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தது, ஆனால் மீனா வந்து என்னை விட்டு போனதே கிடையாது. அன் அன்பாக இருக்கிறவங்க எவ்வளோ ஒன்றாலும் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் வந்துட்டு ஒருத்தர் விட்டு பிரியவே கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. நீ வந்துட்டு உடனே வீட்டுக்கு வர வழியை பாரு, உங்கள் அப்பா வந்து நான் அடித்தது தப்பு தான், ஏன்னா உங்கள் அப்பா அந்த மாதிரி பேசினாரு, ஆனால் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் வந்து கம்பேர் பண்ணாத, எங்கள் அப்பாவுடைய இதுக்கு உங்கள் அப்பா கால் தூசி கூட வரமாட்டார், அவருடைய உங்கள் அப்பா வந்து கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை தானே வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏற்பாடு பண்ணார், ஆனால் வந்துட்டு நல்ல வேளை ரவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கினான், ஆனால் வந்துட்டு நீ வந்து அவனை வந்து தண்டிச்சுன்னு இருக்க அப்படிலாம் வந்துட்டு முத்து வந்து சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே என்னடானா சாமியார்கிட்ட கூட்டின்னு போகிறாருல மனோஜோட ஃப்ரெண்டு, கூட்டின்னு போனால் அங்கே பார்த்தாக்கா ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் வந்துட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு, இவரே வந்துட்டு சாதாரணமாக இருக்கார், இவர் எப்போ எனக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணி தருவார் அப்படின்னதும், உனக்கு வேணுமா வேணாவா வா போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டதும், இல்லை வேணும், ஆனால் வந்துட்டு அவர் படித்தவர் இல்லையா, அதனால் வந்துட்டு அவர் வந்து நெக்கலாக பேசுகிறாரு, இது என்ன வந்துட்டு அவர் என்ன வந்து வானத்துலேருந்து இது பண்ணி கொடுத்துருவாரா அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. வந்துட்டு இந்த மாதிரிலாம் பக்தர்கள் எதிர்க்க அது மாதிரிலாம் பேசக்கூடாது, கணத்தில் போட்டுக்கோ அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. நீ வா நம்ம சாமியாரை பார்க்கலாம், டோக்கன் வாங்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து போய் நிற்கிறாங்க. அவர் வந்து ஒரு பரிகாரம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போகிறாரு. என்ன பரிகாரம் சொல்ல போகிறாருன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த எபிசோடில்.